வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். கறிவேப்பிலை குழம்பு வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு அலசி கழுவிட்டு வச்சுருக்கேன். தக்காளி பழம், நாட்டுப்பழம் 2 பழம், மீடியம் சைஸ் பழம் 2 பழம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு பெரிய வெங்காயம். சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள். இதை கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சோம்னா அந்த பச்சை வாடையும் போகும், கொஞ்சம் கெட்டித்தன்மையாக அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது நமக்கு ஆயில் கொஞ்சம் குறைவாக செல்லும். தொக்குக்கு எப்போவுமே ஆயில் கூடத்தான் சேர்ப்போம். நம்ம இந்த மாதிரி பச்சை வாடை போகிறதுக்கு இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றி நம்ம ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் குறைவாக செல்லும். கறிவேப்பிலையை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இறங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதில் பெருங்காயம் கொஞ்சம், வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கறிவேப்பிலை, அந்த கறிவேப்பிலையுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ அந்த எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சு பாருங்க. இப்போ மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலா தூள், கொஞ்சம் கலர் வரும். இந்த தூள்லாம் சேர்ந்து கலர் வர்ற வரைக்கும் வதக்குவோம். இப்போ தக்காளி பழத்தை ஆரம்பத்திலே போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து கசிஞ்சு அந்த மிளகாத்தூளில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போகாது. அதனால் கடைசியாக தக்காளி பழத்தை போடுங்க. இந்த கறிவேப்பிலை குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. கொஞ்சம் இந்த தக்காளி பழம் வேகட்டும். இப்போ புளிக்கரைசல் தண்ணி, நல்லா கொதிச்சு கெட்டியாகட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. வெல்லம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இஷ்டம். இந்த குழம்பை ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நாளைக்கு நீங்கள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.